ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இங்கதான் ஒரே இது குற்றவாளி விஜய் மட்டும்தான் அப்படின்னு நம்ம அதை சொல்லிட முடியுமா? இல்ல இதை தாண்டி ஒரு பக்கமே நகருதா பாலு? இல்ல அப்படி இல்ல, நெக்லிஜென்ஸ்ங்கிறது இதுல பாயிண்ட்டுங்க. இப்போ கரூர் மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு காலையில இருந்து 2-3 அரெஸ்ட் நடக்குது. புசி ஆனந்த் ஆன்டிசிபேட்டர் பெயில் கேட்கிறாரு, கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம். அரெஸ்ட் பண்ணி என்ன 1 வாரமோ 10 நாளோ 15 நாளோ ஜாமீன்ல வர போறாங்க. அப்போ எதை நோக்கி இது போகும்னா நெக்லிஜென்ஸ் நோக்கி. கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணம், இன் ஷார்ட்டா சொன்னா இதுதான். இந்த நெக்லிஜென்ஸ் 2 வகைங்க. சிவில் நெக்லிஜென்ஸ், அது நமக்கே தெரியும். அதுல நம்ம இழப்பீடு தான் கொடுக்குறோம், ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ல முக்கியமா மென்சரியா வேணும். மென்சரியானா என்னன்னா குற்ற மனம். குற்ற மனம்னா நான் போறது மூலமா இவ்வளவு பேர் சாவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் போனேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். 2017 ஷாருக் கான் சினிமா ஸ்டார் ஷாருக் கான் பரோடாவுக்கு போனார். அது இப்போ வதோதரான்னு அதுக்கு பேரு, ரயில்வே ஸ்டேஷன். அதுல இப்போ விஜய் தண்ணிப்பாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி அவர் அந்த ஸ்மைலி பாலை தூக்கி கூட்டத்துல எரிஞ்சாரு. அது குடிக்கிறதுக்கு மக்கள் போட்டி போட்டாங்க, ஜன நெரிசல், கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. ஷாருக் கான் அரெஸ்ட் பண்ணி வழக்கு நடந்துச்சு பிஜேபி கவர்மெண்ட். ஆனா கோர்ட் ஷாருக் கானை விடுதலை பண்ணிடுச்சு. என்ன காரணம்னா இந்த நெக்லிஜென்ஸை ப்ரூவ் பண்ண, நெக்லிஜென்ஸை எடுத்துக்க முடியல. அது கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு நபர் கமிஷன் ஃபேக்ட் ஃபைண்டிங் தான் பண்ண முடியும். இது தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஒரு அறிக்கையை போட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கும். அதுக்கு பிறகு அறிக்கை பேரில் நடவடிக்கை, சட்டமன்றத்தில் அறிக்கை வைக்கணும். நடவடிக்கை எப்போ எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதே அருணா ஜெகதீசன் அவங்க நல்ல ஜட்ஜுங்க, நானும் அவங்க முன்னாடி வழக்காடி இருக்கேன். அவங்க கொடுத்த ஸ்டெர்லைட் அறிக்கை இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. 2015 வேளச்சேரி துப்பாக்கி சூடு அறிக்கை ஒண்ணு இருக்கு. அதுல என்ன நடவடிக்கை எடுக்க, ஜெயலலிதா ஆட்சி காலம் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு தெரியல. இப்போ இந்த அறிக்கை என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. பேரலா நம்ம கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாமான்னா நடத்தலாம். இதே ஜெகதீசன், அருணா ஜெகதீசன் அவர்கள் ஸ்டெர்லைட் ஒன் விமன் கமிஷனா இருக்கும்போது ஒரு கிரிமினல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. 2017 என்னமோங்க. எப்போ சிபிஐ அறிக்கை சமர்ப்பிச்சதுன்னு நினைச்சீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாசம். 7 வருஷம் கழிச்சு, 6-7 வருஷம் கழிச்சு என்ன பயன் விளைய போகுது? ஒரு புண்ணியமும் அதுல வரப்போறது இல்லை. அப்போ அரசியல் ரீதியா தான் இதுல இருந்து பாடம் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எதிர்கால சம்பவங்கள் இப்படி நடக்காம இருக்கிறத தவிர்க்கணும். ஒண்ணு, ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சி வரணுங்க. ஏங்க ஒரு சினிமா நட்சத்திரம் சில்லறையே வாங்காம ஃப்ரீயா நடிக்காரா? எத்தனை கோடி ரூபா வாங்குறாரு? அவர் படத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போறவன் இருக்கான்ல. அப்போ உண்மையிலே தமிழ் சமுதாயத்துல பெரியாரும் எம் ஆர் ராதாவும் இல்லையோன்னு எனக்கு இப்போ தோணுது. பெரியார் தான் என்னங்க சொல்லியிருப்பாரு? ஏடா அறிவு இருக்கா உனக்குன்னு காட்டிருப்பாரா மாட்டாரா? எம் ஆர் ராதா அவர் சொன்னது இப்பெல்லாம் திருப்பி சர்க்குலேஷன்ல வருதுங்க. கூத்தாடியா மட்டும் பாருங்கப்பா, தலைவனா பார்க்காத. எங்க வாழ்க்கைக்குள்ள நீ பார்த்தேன்னா அசிங்கம் அப்படின்றாரு. இருட்டறைக்குள்ள நீங்க தலைவனை தேடும் போது ஏற்படுற விபரீத விளைவு. விஜய் வராருங்க, தேனாரும் பாலாரும் பெருகி ஓட விட்டுருவாரா? அவரு கொள்கைகள்லாம் என்ன? இதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம 60-65 வருஷமா சொல்லிட்டு இருக்கிற கொள்கை தான். அண்ணா காலத்துல இருந்து, பெரியார் காலத்துல இருந்து, இன்னும் 100 வருஷமா சொல்ற கொள்கைன்னு நீங்க வச்சுக்கிடலாம். இதை தாண்டிய சித்தாந்தம் ஏது தமிழ் மண்ணில்? மாற்று சித்தாந்தங்கிறது பாரதிய ஜனதா வலதுசாரி சித்தாந்தம் மட்டும்தான். மற்றபடி எல்லா சித்தாந்தங்களும் இதுக்குள்ள உட்பட்டதுதான். எங்க ஸ்கூல் டேஸ்ல இடதுசாரி சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தாங்க. அதுக்கு மாற்றாக எல்லாத்தையும் இணைச்சுதான் திராவிட சித்தாந்தம் வருது. திராவிட சித்தாந்தங்கிறது நீங்க சித்தாந்தம் எடுத்தாலும் சரிதான், இல்ல திராவிட அடையாளம்னு எடுத்தாலும் சரி, நீங்க எப்படி எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டோட இன்றைய அரசியல் இல்ல கடந்த கால அரசியல் எல்லாம் ஒரே புள்ளியில இணையுது. அந்த புள்ளியை தானே விஜயும் வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்ண போறாரு இவரு? ஊழல்லாம் ஒழிச்சுருவாராமா? இதே அதிகாரிகளை வச்சுதானே நீ அரசாங்கத்தை நடத்தணும். நாளைக்கு இன்னைக்கு இன்ஸ்பெக்டரா இருக்கவன் நாளைக்கு நீயே முதலமைச்சர் ஆயிட்டேன்னா அவன் எஸ்பியா இருக்க போறான். அப்ப நீ இன்னைக்கு அவன்லாம் சரியில்லைன்னு சொன்னா நாளைக்கு அவன் தான் இருக்க போறான். சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட்டுட்டு நீங்க எங்க என்னத்தை செய்ய முடியும்? ஸ்டாலினே என்ன பண்ணிடுவாரு? இதே ஐஏஎஸ் இதே ஐபிஎஸ் தானே, இதே அதிகாரி தானே, இதே டிஎன்பிசியில தேர்வாகி வர்றவன் தானே, அவன் தானே இருக்க போறான். அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நான் முதலமைச்சராக போறேன், அதை தாண்டி என்ன சித்தாந்தம் இருக்கு இதுல? நீ முதலமைச்சராகிறதுக்கு நான் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இத்தனை பேரை பலி கொடுக்கணுமாங்கிற கேள்விக்கு பதில் திமுக ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் மற்ற கட்சிகள் வேலை பார்த்து ஆகணும். திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில இன்னைக்கு நிறைய கட்சிகள் இருக்கு.
அதிமுக, பாரதிய ஜனதா, அன்புமணி ராமதாஸ், தாவேகா எல்லாரும் இருக்காங்க. இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை மொத்தமா வாங்குற கெப்பாசிட்டி இருக்கா? சேர முடியாது. இப்போ நீங்க என்டிஏக்கு வந்தா தான் பாதுகாப்பு அப்படின்னா என்டிஏக்கு விஜய் போனார்னா அவரை முழுங்கிடுவாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல கூட அதுதான் சார், அந்த இடத்துல ஒரு ஒரு மிரட்டல் வருதா? இப்ப விஜய் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு திகில் நிலைமையில போயிருப்பாரு. அவ்வளவுதான். இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மூவ் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்திருக்க மாட்டாரு. என்ன அழுத்தம் வரப்போகுது? இப்ப உடனே நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, இங்க தமிழிசை பேசுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி குழு வருது, இப்படி எல்லா பக்கமும் ஒரு பிரஷர் போடப்பட்டதுன்னா வாட் நெக்ஸ்ட்? விஜய்க்கு அடுத்து என்ன? இல்ல, அவரு இதுக்காக போக மாட்டாருங்க. என்ன காரணம்னா அவர் வந்து தன்னோட சினிமா புகழை நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் மாதிரி வந்துருவோம்னு நினைக்கிறாரு. அவர் அந்த பழைய ஹிஸ்டரி எல்லாம் அவர் அப்படி கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண மாதிரி தெரியல. நான் வந்து நீங்க மார்க்கெட்ல பெரிய ஸ்டாரு, நான் வந்தா எனக்கு ஓட்டு வரும், இது எல்லாரும் பண்ணதுதான். சரஞ்சியில இருந்து எல்லாரும் பண்ணி ஃபெயிலான விஷயம்தான். என்ன காரணம்னா, தேர்தல் என்பதும் வாக்கு அரசியல் என்பதும் அது இன்னும் மிகப்பெரிய விஷயம். அது சினிமா கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அதுக்குள்ள விஜய் போகல. அப்ப திமுக ஏன் விஜயை வலிஞ்சு வலிஞ்சு கூப்பிடுறாங்க? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, விஜய் வந்துடணும், அதான் பாதுகாப்புன்னு ஏன் சொல்றாங்க? அந்த 10% திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபற்ற வேண்டாம், நம்ம கிட்ட வரட்டும்ங்கிறதா எண்ணம் இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும், பாஜகவுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும், எல்லாம் சரிதான். ஆனா விஜய் வந்து அந்த எண்ணத்துக்குள்ள சிக்க மாட்டாரு. என்ன காரணம்னா, நமக்கு பெரிய அளவுக்கான இமேஜ் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. நம்மளை பார்க்க வந்து இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு, இவங்கெல்லாம் வந்து ஒரு வைத்தறிச்சல் இப்படி எல்லாம் பேசுறாங்க, அப்படித்தான் அவர் நினைக்கிறார். நாளைக்கு வந்து நம்ம போய் பணம் கொடுக்கும்போது 20 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் சரியா போயிடும், நம்மளை அப்படி சட்ட நடவடிக்கை எடுத்தா கூட அது நமக்கு வந்து ஃபெதர் அந்த கேப் தான், அதுல ஒன்றும் பெரிய நஷ்டம் ஏற்படாது, இப்படியான ஒரு சிந்தனை அப்படித்தான் இருக்க முடியும் அவங்களுக்கெல்லாம். அது பெரிய அளவுக்கான விசாலமான அரசியல் பார்வை இருக்காதுல்ல. விஜய்ங்கிறவரோட அரசியல் அனுபவம் விசாலமான அரசியல் பார்வை இருக்காது அப்படின்னா நீங்க சொல்றது அப்ப கூட்டணிக்குள்ள போனா சரியா இருக்குமா சார்? இந்த பார்வை அவரோட அரசியலுக்கு அதுதானே சரியானதா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி போறாருன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத விஜய் ஏத்துக்குவாரா? விஜய் கட்சி ஏத்துக்கிடுமா? விஜய்க்காக போறாங்கல்ல, ரசிகர்கள் போறாங்கல்ல, இன்னைக்கு வண்டியோடயே போய் வண்டி சக்கரத்துக்குள்ளே விழுகிறான், பஸ் சக்கரத்துக்குள்ளே 2 பேர் விழுந்தான், அவன் ஏத்துக்குவானா? அவனுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாதுல்லங்க. விஜய் எடுக்கிறது கரெக்ட் தானே சார்? இப்ப விஜய் நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர் முடிவு பண்றது சரியான பார்வை தானே? சரியான பார்வைனா அதோட சிக்கல் என்ன அப்படின்னா, வாக்கு அரசியலை அவர் சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா அதோட பிரச்சனை. விஜயகாந்த் எந்த லெவல்ல இருந்தாரு, அவரும் வாக்கு அரசியலை புரிஞ்சுக்கல. 2011 அவர் புரிஞ்சுக்கிடும் போது அதற்கு அடுத்த கட்டமா அவரால் கொண்டு போக முடியல. ஒரு கூட்டணி உருவாக்கிடலாம், கூட்டணிக்குள்ள 1000 பிரச்சனை வரும், கூட்டணி சேர்ந்துருவோம், ஜெயிச்சிருவோம். கூட்டணியில தொடர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். திமுக கூட்டணியில பிரச்சனையே இல்லையா? இடது கம்யூனிஸ்டுகள், வலது கம்யூனிஸ்டுகள், விசிக எல்லாம் ப்ராப்ளம் இல்லாமலாம் இருப்பாங்க. கொடிக்கம்பத்தை போலீஸ் பெர்மிஷன் கொடுக்காது, உள்ளூர்ல போலீஸ்காரன் இருப்பாங்க, அவன் பலதரப்பட்ட சிந்தனையோட இருப்பான். இவனெல்லாம் என்னையா கொடி ஏத்துறது, கொடி ஏற்றக்கூடாதுங்க, ரூல் இருக்குங்க, தாசில்தார்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு தள்ளி விட்டுருவான். ஆனா கோவம் யார் பேர்ல வரும்? என்னங்க நம்ம கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கு, நம்ம கொடியவே ஏத்த விட மாட்டேன்றாங்கன்னு கோவம் வரும். இதையும் தாண்டி தான் வந்து தலைவர்கள் அந்த கூட்டணியில இருக்காங்க, நெருடல்களை எல்லாம் தாண்டி. என்ன காரணம்னா, கீழே இருக்கிற கட்சிக்காரன் ஒரு ப்ரெஷர் கொடுப்பான், தலைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதை சரின்னு கேட்டுக்கிட்டே போய் அவருக்கு தோணுனது செய்வாரு. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் இருக்கிறாரு, கட்சிக்காரன் ப்ரெஷர் கொடுக்கலாம்னா அவன் புஷி ஆனதுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும், இல்ல ஆதவ அர்ஜுனுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும். அவங்க அதை விஜய்கிட்ட எடுத்துட்டே போக மாட்டாங்கல்ல. விஜய் வந்து அவர் யாரெல்லாம் கீழே வச்சிருப்பாருன்னா, இந்த கட்சிக்காரன் வந்து கொடுக்குற ப்ரெஷரை காது கொடுத்து கேட்டுட்டு அப்படியே இருக்கிறவனை தான் வச்சிருப்பாரு. அதை நிவர்த்தி எல்லாம் பண்ண மாட்டாங்க. விஜய் வெளியே வருகிறார், பட்டுன்னு பார்க்க வருகிறார்னா ஒரு மாபெரும் கேட்டை வந்து திறந்து விட்டு அதுக்கு பிறகு அவர் கார் வர்றதெல்லாம் காட்டுறாங்க. கட்சிக்காரன்
தலைவர் வீட்டுக்கு போனா எப்பவும் திறந்தே இருக்கணுங்க. தலைவர் வீடு போய் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்காம தான் வருவாங்க. அவன் வந்து இங்க அவன் ஏதாவது கல்யாணத்துக்கு வந்திருப்பான், அப்படியே நம்ம தலைவரை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்ட்டு வருவான். நம்ம உட்கார வைக்கணும், நம்ம ஆளு வந்து வரவேற்புகளை உட்கார வச்சு டீ கொடுக்கணும், உபசரிக்கணும். அப்புறம் தலைவர் பையன் வருவாரு, தலைவரை பாப்பா. இப்படிதாங்க இது அரசியலே அப்படிதான். நம்ம டைம் போட்டு வேலை பார்க்க முடியாது அரசியல்ல. 12 மணிக்கு தாங்க இன்டர்வியூ தருவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? எப்ப போனாலும் கொடுக்கணும். அதான் அரசியலோட சிக்கலே அதானே. அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம தானே பல பேர் அரசியல்ல ஒதுங்கிறது காரணம் என்னங்க? ரஜினி ஏங்க ஒதுங்குற அரசியல்ல இருந்து? ஆத்தாடி இதெல்லாம் நம்ம தாங்க முடியாதுன்னு தானே. ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர் இருக்கும். சினிமா ஸ்டாரு கதாநாயகன் லேட்டா வருவான், அவனால ப்ரெஷர் தயாரிப்பாளருக்கு தான் வரும். இங்க அப்படி இல்லை. அப்போ விஜய் இப்ப இதை புரிஞ்சிருப்பாரு, இந்த பிரச்சனைகளை புரிஞ்சிருப்பாரு. ஆனாலும் அவர் கூட்டணிக்குள்ள போய் சேர மாட்டாரு. என்ன காரணம்னா, முதல்ல வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. 67 அண்ணா கூட்டணி அமைக்கும் போதுங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் தண்ணி சொல்லவே இல்லை. அப்புறமும் சந்தேகம் வந்துச்சு, வாபோசி என்ன சொல்லுவாரோ, ராஜாஜி என்ன சொல்லுவாரோ, இப்படியான குழப்பங்கள் இருந்துச்சு. டக்குன்னு அண்ணா வந்து எம்பி பதவிக்கு போட்டி போட்டார், பிரச்சனையே இல்லை, யாரும் சந்தேகம் கிளப்ப முடியாது. ஏன்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு தானங்க முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்ண முடியும். உங்க கட்சி வந்து கம்மி தான் வாங்குது, இல்லை யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அது பெரிய நெகோசியேஷனுக்கு பிறகுதான் யாரு முதலமைச்சர் என்ன ஏதுன்னு முடிவு பண்ண முடியும். 2.5 வருஷம் நீ, 2.5 வருஷம் நான், கர்நாடகால நிக்கலையா முதலமைச்சர்கள்? 2.5 வருஷம் கழிச்சு அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க முதலமைச்சர் பதவியை திருப்பி. அதெல்லாம் முடியாது, நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டாரு. அரசியல்ங்கிறது அப்படியான ஒரு விஷயம். விஜய் வந்து நிஜமாவே பாத்தீங்கன்னா அவரு இப்பதான் இந்த டஃபஸ்ட் வேர்ல்டுல காலடி எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் போக போகத்தான் அவருக்கு இதுல உள்ள கஷ்டம் தெரியும். சரி, நிறைவாக இதுல திமுகவுடைய அதுதான் இப்ப ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல விஜய்க்கு எப்படி வந்து எதிரா வருதோ எதிர்மறையா, அதே மாதிரியே இந்த பக்கம் இது திமுகவுடைய சதி, செந்தில் பாலாஜி செய்த சதி அப்படிங்கிறது வேகமாக பரவுது சோசியல் மீடியால. அதனாலதான் இப்ப அரசு கூட கைது அப்படி இப்படின்னு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு தான் இது உண்மையிலேயே ஒரு அக்னி பரீட்சையா? இந்த அடுத்து 200+ டார்கெட் பண்ணிட்டு போறப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் எப்படி திமுகவுக்கு இருக்கு? ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அக்னி பரீட்சை தாங்க. அப்படின்னா கள்ளக்குறிச்சி மரணங்கள்லாம் அக்னி பரீட்சை இல்லையா? போகலன்னு கூட இருக்கே சார், இந்த இடத்துல நான் கேக்குறேன். போகலன்னு இந்த கள்ளசாராய மரணத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்ததெல்லாம் நான்லாம் எதிர்த்தேங்க. ஏங்க அவன் வந்து உண்மையிலே ஸ்பூரியஸ் லிக்கர் வீட்டுல குடிக்காதன்றான், போய் குடிச்சிட்டு வரான், அவன் செத்து போறான், அவனுக்கு நம்ம ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து கொடுக்கறது? அது பெரிய ஏங்க ஒரு விவசாயி வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போனான்னா அவனுக்கு என்னங்க பணம் கொடுக்குறீங்க நீங்க? இன்னைக்கு இவங்க பிள்ளைய தூக்கிட்டு சினிமா ஸ்டாரை பார்க்க போனவனுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுப்போம்? என்னங்க சமுதாயம் இது? எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு பாருங்க. அப்ப முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சி போகல, ஏன் கரூர் போனாரு, அதை தாண்டி அரசியல் ரீதியா நீங்க பார்க்கும்போது திமுக இதுல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். எப்படின்னா விஜய் கட்சி 10%ல இருந்து 12% போனாலும் அது நமக்கு எதிரான ஓட்டு வங்கி தானே பிளவுபடுதுன்னு நினைக்குது. சரி, விஜய் கூட்டணி போனா இப்போ ஒரு கனவு கூட்டணி வருதுங்க திமுகவை எதிர்த்து. பிஜேபி, அண்ணா திமுக, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா கட்சியும் ஒன்னா நிக்குது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்னா நிக்காங்க. கனவு கூட்டணி. திமுக ஜெயிக்குமா? வாய்ப்பே இல்லைங்களா அதுக்கு? ஏன்னா யாரா இருந்தாலும் 40% ஓட்டு தானே இருப்பாங்க. அப்ப 60% ஒரு முனையில நீங்க திரட்டினீங்கன்னா ஸ்டாலின் இடத்துல வந்து வேற எந்த தலைவர் இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்களே. 50% அண்ட் அபவ் அப்படிங்கிற ஓட்டு வங்கி இந்தியாவிலே இல்லை, மோடி உட்பட. நரேந்திர மோடி 240 சீட் ஜெயிச்சிருக்காரு. நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான ஓட்டு வங்கியை ஒரு புள்ளியில திரட்டி இருந்தோம்னா எவ்வளவு ஜெயிச்சிருப்பாரு? அது வாய்ப்பு இல்லை. கனவு கூட்டணி. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு கணக்கு இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துல வெவ்வேறு செல்வாக்கு இருக்கும். கட்சியை விட்டு கொடுக்க முடியாது, அதிக இடம் வேணும்னு நினைப்பாங்க, அப்பதான் கட்சிக்காரனை திருப்திப்படுத்த முடியும். இப்படி பல பிரஷர்ஸ் இயல்பா இருக்கு. அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை பிளவுபடுத்துதல் திமுகவுக்கு லாபம்.
கையில் நமக்கு தெரிஞ்சு 4 அணி இருக்கு. 5வது அணி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 4 அணியிலும் இடம் இல்லாத அணி ஒன்று வரும். சின்ன பெர்சன்டேஜ் தான் வாங்கும். அது 3% 4% தான். விஜயும் சேர்த்துக்கல, திமுகவும் சேர்த்துக்கல, அண்ணா திமுகவும் சேர்த்துக்கலன்னா நான் என்ன பண்றது? அப்போ என் கட்சியை நான் நின்று தானே ஆகணும். தேர்தலில் நின்று 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ 3000 ஓட்டோ வாங்குவோம்ல. நான் ஜெயிக்க மாட்டேன், நீயும் ஜெயிக்க மாட்டேன்ல. சிம்பிள் ரீசன் என்ன? 4 அணியிலும் இல்லாதவன், இடம் இல்லாதவன். இந்த 5வது அணிக்காரன் அவன் ஜெயிக்கலாம் போறது இல்லை, அதுவும் நமக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தனும் தோக்கடிப்பான். யாரை தோக்கடிப்பான்னு நமக்கு தெரியாது. திமுக என்ன நினைக்கும்னா, எதுவா இருந்தாலும் இது நமக்கு எதிரான ஓட்டு வங்கி தானே, அது 5ஆ பிரிஞ்சானா 6ஆ பிரிஞ்சானா லாபம் தானான்னு நினைக்கும். அப்ப விஜயோட 10% ஓட்டு 12% கூட போகுதுன்னு வைங்க, திமுகவுக்கு லாபம். 40% தொடாத வரைக்கும் திமுக கவலையப்படாதுங்க. அதனாலதான் அவங்க இந்த சோசியல் மீடியால வர்ற ஆன்டி செய்திகள் இல்ல இந்த சதி கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் அவங்க கடந்து போறாங்க. பதிலாக அவங்களும் மாற்று கருத்தை அதே சோசியல் மீடியாவில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. சோசியல் மீடியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்பு நிலை இருக்கு. அது அவங்க அப்படியே பதிவு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த பிரச்சனை வர்ற வரைக்கும் இது ஓடிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் அவர் பாலிடிக்ஸ். நம்ம எதுக்காக இதுல நான்லாம் கவலைப்படுறேன் அப்படின்னா, என்னங்க இவ்வளவு பெரிய சமுதாயம் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா எழுதிட்டு இருக்கோம், இன்னமும் ஜனங்க அறிவு கட்டத்தனமா இருக்காங்களேன்னு நினைச்சு கவலைப்படுறேன். கண்டிப்பா சார், இதுக்கு எல்லாருமே காரணம் தான். எல்லாரும் குற்றவாளிகள் தான். அந்த சமுதாயத்தை இனிமேலாவது ஒரு திறம்பட அதை வழி நடத்தி செல்றதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நன்றி சார், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.